பீட்ரூட் ரைஸ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோவும் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் நல்லா இப்படி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே ஒரு ஜாரில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சிசமி சீட் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4-5 பூண்டு, ஒரு கை நிறையா பீட்ரூட் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 கப்பு கோக்னட் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ, இது கூடவே 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அதையும் நல்லா சாப் பண்ணி நான் போட்டுக்கிறேன். க்ரீன் சில்லியும் ஆனியனும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 புதினா போல் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். புதினா ஒரு நல்ல ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் தரும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீதி பீட்ரூட்டையும் இது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம சாட்டே பண்ணிகிட்ருக்கையில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் இது 2யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கி விட்டக்கப்புறம் நான் வந்து இங்கே 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சோக் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தனியாக ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா நான் அந்த ஆயிலே ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் கீயும் ஒரு 4-5 போல் புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில்ஸ்க்கு நான் விட்டுக்கிட்டேன். விட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. சோறெல்லாம் உதிரியாகவே வந்திருந்தது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா சூப்பராக இருக்கும். நம்ம அது பண்ணலாம். கொஞ்சமாக ஆனியன் எடுத்துகிட்டு அது கூட கர்டு ஒரு 1/2 கப் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு சால்ட்டும் கொஞ்சமாக கோரியண்டரும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கூடவே நான் அப்பளமும் பொரித்து வச்சுருக்கேன். அது கூட வச்சு சாப்பிடையில் சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.